அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம அப்ராக்சிமேஷன் பார்ப்போம். ஸோ அப்ராக்சிமேஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு பார்ட்டு தான், ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக ஒரு சில கொஸ்டின் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே எந்தெந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் எல்லா எக்ஸாமுக்கும், ஓகேவா? எல்லா எக்ஸாமும் நம்ம இதில் போட முடியாதனால மேஜராக இருக்கக்கூடிய எக்ஸாம் நம்ம மேலே போட்டிருக்கோம். இது யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேஷன் அப்படின்றது வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கொஸ்டின் செட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக, டைமை இது பண்ணுறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு டைப்பு தான் அப்ராக்சிமேஷன். ஸோ இப்போ இந்த அப்ராக்சிமேஷன் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதை எக்ஸாக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 5 minutes ஆகும். ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் இருக்கும். ஒரு சிலது வந்து நியரஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எழுதுகிற எல்லா எக்ஸாமும் எம்சிக்யூ கொஸ்டினில் தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், அப்புறம் நம்ம ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 1439 divided by 16 into 14.99 plus square root of 225. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம நார்மலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்ராக்சிமேஷன் அப்படின்னா என்ன சார்? ஸோ இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது? 1 4 3 9 அண்டு 16, அடுத்து 14.99, அடுத்தது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 228. ஸோ இதுதான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை அப்ராக்சிமேட் வேல்யூவாக எடுக்க போகிறோம். அதாவது 1439க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன? 1440. ஸோ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர், ரவுண்ட் ஃபிகரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 16 அப்படின்றது அது அப்படியே இருக்கட்டும். ஏன் 16 அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 1440வை 16ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால் 16 நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த 14.99 15 எடுத்துக்கிறேன், ஏன்னா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் 15. இந்த 228 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னது? 225. ஸோ இப்போ அப்ராக்சிமேஷன்னா புரியுதில்ல, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ, ரவுண்ட் ஆஃப் நம்பரில் நியரஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1439க்கு பதிலாக 1440 டிவைட் பை 16. ஸோ டிவைட் பை 16 into 15 ப்ளஸ் ரூட் ஆஃப் 225. ஸோ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 720. அகெயின் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8. இது 360. அகெயின் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 9 4s are 36. அப்போ அதோடைய வேல்யூ 90. ஸோ 90 into 15 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 என்ன வரும்? 15 வரும். ஸோ அடுத்து போர்டு மாஸ் ரூல் படி நம்ம இது எல்லாமே போர்டு மாஸ் ரூல் படி தான் போடணும். ஸோ போர்டு மாஸ் ரூலை மறந்துடாதீங்க. எய்தர் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் இது ரெண்டுமே நம்ம போர்டு மாஸ் யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 90 into 15. ஸோ 90 into 15 எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த 15 10 + 5. அப்போ 90 into 10 900.
5 into 90, 450. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1350 ப்ளஸ் 15 1365. ஸோ ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷனில் இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதில் எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ வேறு ஏதோ இதுக்கு நியரஸ்ட்டாக 1365க்கு நியரஸ்ட் வேல்யூவாக நமக்கு வரும். ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு அப்படி தான் வரும். வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1439 divided by 16 என்ன ஆன்சர் வருது? 89 89.9375. ஸோ அடுத்து இன்டூ இந்த சால்வ் பண்ணோம்னா 89.9375 into 14.99. The answer is 1348.163125 plus root of 228, square root of 228. So answer is 15.099 வருது. So 15.09966 something. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 1348.163125 into 15.0 சாரி இதை ப்ளஸ் பண்ணணுமோ சாரி. ஸோ 1348.163165 ப்ளஸ் 15.09966. ஸோ ஆன்சர் இஸ் 1363 வருது. ஸோ 1363.2299. ஸோ இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ தான் 1365. ஸோ அதுதான் 1365 நம்ம ஆன்சராக போட்டோம். ஸோ கான்செப்ட் புரியுதில்ல? ஸோ கான்செப்ட் எப்படி அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம போட மாட்டோம், நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் செக் பண்ணி காட்டிட்டேன். இதுக்கப்புறம் போடுற எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் செக் பண்ணி எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன வருதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 11.92 square plus 16.01 square is equal to x square into 3.85 the whole square. ஸோ இந்த கொஸ்டினை 11.92வை நான் 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16.01. ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியது 16. ஸோ 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயரை நான் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு 3.85 தி ஹோல் ஸ்கொயரை நான் 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் என்ன வரும்? 256. ஓகேவா? வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது நம்ம மனப்படமாக இருக்கணும். வேணும்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 16. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 300, 356, 360, 400. ஸோ 400 இஸ் ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 16. ஸோ எனக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் அங்கிட்ட வச்சுக்கிட்டு 16 கீழே இறக்கிடலாம். ஸோ 16 கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸு தான் தேவை. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ என்னவா மாறிடும்? எக்ஸுன்னு மாறிடும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400ன்றது 20, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 5 4s are 20. Therefore ஆன்சர் இஸ் 5. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வேறு வரும். நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷனில் இந்த 5க்கு நியரஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் போட்டுருங்க. ஸ்லைட்லி வேரியேஷன் தான் வரும், பெரிய வேரியேஷன் வராது, சின்ன வேரியேஷன் மட்டும்தான் வரும் எக்ஸாக்ட் ஆன்சருக்கும் இதுக்கும். ஓகேவா? ஏன்னா போன ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? போன ப்ராப்ளமில் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1363.22. பட் நமக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 1365. ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், 19.97% of 781 plus x plus 30% of 87 is equal to 252. இப்போ 19.97% நான் 20%ன்னு வச்சுக்கிறேன் ஆஃப் 781. ஏன்னா நீங்கள் 781 அப்படின்னு வச்சிங்கன்னா பாயிண்டில் வரும் நமக்கு ஆன்சர். ஸோ பாயிண்டில் நமக்கு ஆன்சர் வேண்டான்றதுனால 781 நான் 780ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 30% ஆஃப் 87 நான் 19 எடுத்துக்கிறேன். ஏன் 19 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 87 நான் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா 30% கண்டுபிடிக்கும் போது எனக்கு பாயிண்டில் வரும். ஸோ நான் டெசிமலை தவிர்க்கிறதுக்காக நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது 252. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை 250ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 20% ஆஃப் 780. ஸோ 780யோட 20% என்ன வரும்? 156. ஓகேவா? 10% அப்படின்றது வந்து 78. அப்போ 20% என்ன வரும்? 20%ன்றது 78 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 2s are 14, 140, 8 2s are 16, ஸோ 156 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 30% ஆஃப் 90. ஸோ 10% ஆஃப் 90 எவ்வளவு? 9. அப்போ 30%ன்றது அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதானே. ஸோ அந்த 9ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 3s are 27. ஸோ 27 இஸ் ஈக்குவல் டு 252. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 156, 13, 8, 183 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 252. ஸோ அடுத்து இந்த 183 அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 252 மைனஸ் 183. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ 100, இந்த பக்கம் ஒரு 31. ஸோ 100 minus 30 70, 70 minus 1 69. ஸோ 69 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 70. ஸோ மை ஆன்சர் இஸ் 70. ஸோ ஓகேவா? எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறோம். வேணும்னா அதை நீங்கள் கால்குலேட்டரில் செக் பண்ணுங்கள். வரக்கூடிய ஆன்சர் நியரஸ்ட் டு 70ன்னு வரும். ஓகேவா? 70க்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 299 divided by 12 into 13.95 plus x is equal to 24.02 the whole square. ஸோ இந்த 299 நான் 300ன்னு வச்சுக்கிறேன். டிவைட் பை 12 இன்ட்டு 13.95 நான் 14 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24.02 நான் 24ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 6 2s are 12, 7 2s are 16. நெக்ஸ்ட்டு 1666, 5 6 are 30. ஓகேவா?
சிக்ஸ் ஃபைவ் சார் 30. ஸோ 15 ஆயிரும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது 50 into 7 plus x is equal to 24 square. ஸோ 24 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள், 24 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 2, இந்த 2க்கு ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இந்த 2க்கு தனியாக ஸ்கொயர் கண்டுபிடிங்க, 4 வரும். ஸோ அதை 2 டிஜிட்டாக எழுதிக்கோங்க, 04 அப்படின்னு. அடுத்து 4, இந்த 4க்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிங்க, 16. ஸோ அது ஆல்ரெடி 2 டிஜிட்டில் தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 into 4, திரும்ப 4 into 2. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 2 into 4 into 2. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4s are 8, 8 2s are 16. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2. அப்போ 2 ஸ்கொயர் என்னது? 04. அதை ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் என்ன நம்பர் இருக்குது? செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் 4. ஸோ 4 ஸ்கொயர் என்ன வந்தது? 16. அதை செகண்ட் அப்படியே கண்டினியூவாக எழுதிக்கோங்க, 16 அப்படின்னு. 4 ஸ்கொயர் 16. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 2 4 2, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்தது? 16 வந்ததா? அந்த 16ஐ எக்ஸாக்டாக மிடில் எழுதிக்கோங்க. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடுங்க, 6 7 5. ஸோ ஆன்சர் இஸ் 576. ஸோ இவ்வளோ தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக. ஸோ 50 into 7, 5 7s are 35 ப்ளஸ் எக்ஸு. ஸோ நமக்கு தேவை எக்ஸோடைய வேல்யூ. அப்போ 350s 576 சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 226 வரும். ஸோ 226க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 229. ஸோ ஆன்சர் இஸ் 229. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் நியரஸ்ட் டு 229 தான் இருக்கும் நம்மளுடைய ஆன்சர். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 into 14.02 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 404 into 15.97. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக எக்ஸாக்டாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ அதனால் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 624 625 அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 14.02 நான் 14 அப்படின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 404 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 அப்படின்னு எழுதிக்கிறேன். 15.97 16 அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் ஏன் 16னா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ 15.97, இதுக்கு இந்த பக்கம் 16 இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 15 இருக்கும். இப்போ இந்த 15.97க்கு எந்த நம்பர் பக்கத்தில் இருக்கும்? 16 தான் பக்கத்தில் இருக்கும். 15 வந்து இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமான தூரத்தில் இருக்கும். ஸோ அப்போ எது பக்கத்தில் இருக்கோ அந்த நம்பரை நம்ம எடுக்கணும். அப்போ 16. ஸோ புரியுதுல? இப்போ 624 எடுத்துக்கோங்களேன். இப்போ 624 இதுக்கு பக்கத்தில் 625 இருக்கும். இதே இது இந்த பக்கம் 600 இருக்கும். இது ரெண்டில் எது பக்கம் அப்படின்னா 625 தான் பக்கம். ஸோ அப்போ 625 தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் 625. ஸோ ஆன்சர் என்ன? 25. ஸோ 25 ஸ்கொயர் என்ன வரும்? 625. ஸோ இப்போயும் ரூட்டு கண்டுபிடிக்கிறதும் எப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 5 அப்படின்றதுனால இங்கே லாஸ்ட் டிஜிட் 5 தான் வரும். லாஸ்ட்டு 2 நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் என்ன? 4. அப்போ 2. எந்த நம்பரோட ஸ்கொயர்? 2. அப்போ 25. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் வந்து ப்ராப்பராக கிளியராக நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 14 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 20 இன்ட்டு 16. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர்? 14னா சின்ன நம்பர். அப்போ அந்த 14ஐ 10 + 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ 25 × 10 என்ன வரும்?
250. அடுத்து 4 into 25 என்ன வரும் 100. அப்போ இதோடைய ஆன்சர் 350. அதே மாதிரி இந்த ரெண்டில் எது சின்ன நம்பர் 16 தான் சின்ன நம்பர். ஸோ அப்போ 16 10 + 5 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது இந்த 20-ஐ 10 into 10ன்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் நமக்கு ஆன்சர் வரும். நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 10 into 10ன்னு எழுதிக்கிறேன். அதுதான் ஈஸி. இதுவும் ஈஸி தான், பட் இது கொஞ்சம் ஈஸி. அப்போ 10 into 16 160, 10 into 60 160. ஸோ ஆட் பண்ணால் 320. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 350 + 320 670. ஸோ 670 இஸ் மை ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வித்தின் 5 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 8461 divided by 11.99 minus 24.01 divided by 5/100. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணுறது? 8461 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 8460 அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைட் பை 11.99 12 அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 24, ஏன்னா 24.01 நான் 24ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே டிவைட் பை 5/100 இருக்குது. அதை நான் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளைடு பை 100/5. ஸோ அதை நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஏன் டிவைடை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோன்றதை சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6 2s are 12, 4230. அகெயின் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 2115. ஓகேவா? 2115. அகெயின் 3 டேபிள் போடலாமா? 1 3 is 3, 7 3s are 21, 05. So answer is 705 minus 24 into 1 5 is 5, 25s are 100 into 20. So அப்போ இங்கே 705 minus இந்த 20-ஐ 10 + 10ன்னு எழுதிக்கலாமா? அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 240 + 240 which is 480. அப்போ 705 minus 480. அப்போ 480னா இதோட ஒரு 20 ஆட் பண்ணால் 500 கிடச்சிரும். அப்போ இது ஒரு 205, 225. ஸோ ஆன்சர் இஸ் 225. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ஏன் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸே தெளிவாக தெரியாது சார், எனக்கு வந்து கேன்சல் பண்ணவே தெரியாதுன்றவங்களுக்காக நான் இதை கேன்சல் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் 4 டேபிள்லேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். எந்த இதில் வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 14.85 of 679 plus 19.9% of 219.89. ஸோ ரொம்ப சிம்பிள். 14.85 நான் 15%ன்னு எழுதிக்கிறேன். 679 680ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 19.9% 20%ன்னு எழுதிக்கிறேன். 219.89 220ன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் 15% ஆஃப் 680. 680ல் 10% எவ்வளோ அப்படின்னா 68. 5% எவ்வளோனா 34. ஸோ 10% வந்து 68, 5% வந்து 34. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15% கிடச்சிரும். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 90, 102. அதே மாதிரி இந்த பக்கம் 10% அப்படின்றது வந்து 22, இன்னொரு 10% அப்படின்றது 22. அப்போ டோட்டலாக 20% அப்படின்றது வந்து 44. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 102 + 140 102 + 44 102 + 44 146. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர்
145. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதுனேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளவும் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? இந்த இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. டேரெக்டாக இந்த ஸ்டெப் நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன், 20.06% ஆஃப் 599 ப்ளஸ் 10.01% ஆஃப் 901. ஸோ ரொம்ப சிம்பிள். 20.06 நான் 20%ன்னு வச்சுக்கிறேன். ஆஃப் 599 600ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் 10.01% 10%ன்னு வச்சுக்கிறேன். ஆஃப் 901 900ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 20% ஆஃப் 60. ஸோ என்ன வரும்? 120 வரும். ஸோ நான் அதை எடுத்து எழுதலை, டேரெக்டாக எழுதுகிறேன். ஏன்னா 10% அப்படின்றது 10% அப்படின்றது வந்து 60. ஸோ அகெயின் ஒரு 10%ன்றது 60. ஏன்னா ஆட் பண்ணால் 20 வரும்ல, அதனால். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 20% எவ்வளவு? 120. அதே மாதிரி இங்கே 10% ஆஃப் 10% இஸ் 90. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 120 + 90 210. ஸோ 210 இஸ் மை ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் டேரெக்டாகவே போடுறதுக்கு ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன? 1201 டிவைடட் பை 14.99 இன்ட்டு 19.91 ப்ளஸ் 400.01. ஸோ 1201 நான் 1200 அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைட் பை 14.99 நான் 15 அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 19.91 நான் 20 அப்படின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 400.01 நான் 400ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, 4 5s are 20. அகெயின் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3, 4 3s are 12. அப்போ 400ன்னு மாறிடும். அப்போ ஃபைனலாக 400 into 4 plus 400. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 400 into 4 என்ன வரும்? 1600 plus 400. ஸோ ஆன்சர் இஸ் 2000. ஸோ மை ஆன்சர் இஸ் 2000. நான் போர்டு மாசை ஒவ்வொரு சம்லையும் நான் சொல்லலை. ஏன் போர்டு மாசை சொல்லலை அப்படின்னா, ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம டீட்டெயில்டாக போர்டு மாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 21 + 99 இன்ட்டு 30 - 19.01. ஸோ அது ஈஸியான சம்மு தான். ஸோ 21 + 99 இன்ட்டு 30 - 19.02 மட்டும் நான் 19 அப்படின்னு எழுதிக்கிறேன். மற்ற எதையும் நான் எடுக்கலை. இப்போ 21 + 99 என்ன வரும்? 120. ஸோ 120 இன்ட்டு 11. ஸோ ஆன்சர் என்ன? ஸோ இந்த 11 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10 + 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 120 + 10 1200. ஸோ 120 + 1 120. ஸோ ஆட் பண்ணோம்னா 1320. ஸோ மை ஆன்சர் இஸ் 1320. ஸோ இதுக்கு நியரஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனில் 1320 தான் கொடுக்கணும்னு இல்லை. இதை சால்வ் பண்ணால் எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 1319 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் நியரஸ்ட் வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 6 zeros இருக்குது, 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 60 போட்டு 1.
இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நிறையா பேர் வந்து இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோக்கு வேல்யூ இல்லை. ஸோ இதை நான் அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப 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 சின்ன வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, டைனி வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, டைனி வேல்யூனா ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. அதை கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கும், 6 ஜீரோஸ் இருக்கும். சிக்ஸ் ஜீரோஸ்ன்றது 10 லட்சம். இப்போ இந்த ரூட்லேருந்து வெளியே வரும்போது இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது அப்படியே பாதியாக மாறிடும். அது அப்படியே எப்படி மாறிடும் அப்படின்னா பாதியாக மாறிடும். அப்போ இங்கே 6 ஜீரோஸ் இருக்கிறதுனால ரூட்லேருந்து அது வெளியே வரும்போது 3 ஜீரோஸாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ 1000 தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் என்னவாக இருக்கும், 999 நிறைய பேர் போடுவாங்க. பட் ஆன்சர் வந்து 1000. ஓகேவா, ஏன்னா 0.000001ன்றது டைனி வேல்யூ. ஸோ இது 1000 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர், ஸோ நீங்கள் இதை கால்குலேட்டரில் போட்டாலுமே அப்ராக்சிமேட்லி 1000 தான் வரும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு கூட, ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 4005.33 டிவைடட் பை 19.89 இன்ட்டு 1.9. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 4005.33 நான் 4005 அப்படின்னு வச்சுக்கிறேன், இல்லைனா 4000 கூட வச்சுக்கலாம். ஓகே, அது நம்ம இஷ்டம். ஸோ 4000 டிவைடட் பை 20, ஏன்னா என்னை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஸோ 1.9 நான் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 1 2 is 2, 10 2s are 20. ஸோ 4000 by 10 என்ன வரும், 400. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். ஸோ மை ஆன்சர் இஸ் 400. ஸோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக சால்வ் பண்ணாலும் நியரஸ்ட் டு 400 தான் வரும். ஸோ மை ஆன்சர் இஸ் 400. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், 499.99 ப்ளஸ் 1999 டிவைடட் பை 39.99 இன்ட்டு 50.1. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா, இந்த 9999 வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 499.99 500 அப்படின்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் 1999 2000 அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 39.99 40 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 50.1 50 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 4 is 4, 5 4s are 20. இந்த ரெண்டு ஜீரோவை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 500 ப்ளஸ் 5 5s are 25. ஸோ 2500. ஸோ மை ஆன்சர் இஸ் 3000. ஸோ மை ஆன்சர் இஸ் 3000. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. இந்த 1999 டிவைடட் பை 39.99லாம் போட்டு சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நியர்லி 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை சால்வ் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு சீரீஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கோர்ஸ்லேயும் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 21 ப்ளஸ் 4.9 இன்ட்டு 7.9 ப்ளஸ் 9.88. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 21, ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 20ன்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் 4.9 நான் 5 அப்படின்னு எழுதிக்கிறேன், இன்ட்டு 7.9 நான் 8 அப்படின்னு எழுதிக்கிறேன், ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தானே, ப்ளஸ் 9.88 நான் 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணுங்கள். போர்டு மாஸ் ரூல் படி 5 into 8, 5 8s are 40. ஸோ 40 ப்ளஸ் 10 ப்ளஸ் 20. ஸோ ஆன்சர் இஸ் 70 வரும் இங்கே. ஸோ 70க்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன, 71. ஸோ மை ஆன்சர் இஸ் 71. ஓகேவா, இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா,
Next one. 4.5 square divide by 2.5 square into 5. So இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ 4.5 into 4.5 divide by 2.5 into 2.5 into 5. ஸோ இது வந்து பாயிண்ட் சேமாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வேல்யூ எப்படி மாறிடும்? 45 into 45 divide by 25 into 25 into 5. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 5 is 5, 5 5s are 25, 1 5 is 5, 9 5s are 45, 5 5s are 25, 9 5s are 45. So answer is 9 into 9 by 5. அதாவது 81 by 5. ஸோ டினாமினேட்டர் 5 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை 10ஆக மாற்றிக்கிறேன். 10ஆக மாற்றினா சால்வ் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். அப்போ இது 162 by 10ன்னு இருக்கும். ஸோ டிவைட் பை 10ன்றனால ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. 16.2 இஸ் மை எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ நீங்கள் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, டேபிள்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் 196.1 into 196.1 into 196.1. ஸோ இந்த மூணையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 196.1 தி ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா? இன்ட்டு 4.01 நான் 4ன்னு எழுதிக்கிறேன். 4.001ஐயும் நான் 4 அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்ராக்சிமேட் வேல்யூவாக. 4.999 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 4.99 வேல்யூவை 5 இஸ் ஈக்குவல் டு 196.1 தி ஹோல் க்யூப் இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ். உங்களுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் நான் எடுத்து எழுதினேன். பட் எக்ஸாமில் நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 196.1 க்யூபு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இது இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கும்? 4 into 4 into 5 into 5 into அப்படின்னு இருக்கும். ஸோ 4 into 4 into 5 into 5 is equal to 4 into x. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? கீழே கொண்டு வந்தோம்னா என்னாகும்? 4 into 4 into 5 into 5 divide by 4 is equal to x. ஸோ இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 கேன்சல் ஆயிரும். 4 5s are 20. 20 into 5 என்ன வரும்? 100 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 100. பட் இந்த இடத்துலையேவும் நீங்கள் சம்மை முடிச்சிடலாம். இது எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே 196.1 ஹோல் க்யூப் கேன்சல் பண்ணிட்டோமா? இங்கேயே 4ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 4 5s are 20, 20 into 5 100. ஸோ ஆன்சர் இஸ் 100. இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக எடுத்து எழுதினேன். பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரெக்டாக இதே ஸ்டெப்லேயே நீங்கள் ஆன்சரை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 10.1 பவர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2.9 தி ஹோல் க்யூப். ஸோ இந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10 ஸ்கொயர், ஏன்னா 10.1 நான் 10ன்னு எழுதிக்கிறேன், 2.01 2ன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2.9 நான் 3ன்னு எழுதிக்கிறேன், 3.001 நான் 3ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 10 ஸ்கொயர் என்ன வரும்? 100. 3 க்யூப் என்ன வரும்? 27. ஓகே, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ மை ஆன்சர் இஸ் 127. ஸோ 127க்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 130 இருக்குது. தேர்ஃபோர் 130 இஸ் மை ஆன்சர். ஸோ இங்கே 150ன்னு இருக்கே சார், நான் 150 போடலாமா அப்படின்னா இப்படி செக் பண்ணிக்கோங்க. 127, 115, 130. இப்போ 130க்கும்
127க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 3, 115க்கும் 127க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 12. ஸோ எது கம்மியான டிஃப்ரென்ஸில் இருக்குது? 130 தான் கம்மியான டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர் 130 தான். எப்பயுமே அப்ராக்சிமேட் வேல்யூன்றது நியரஸ்ட் வேல்யூன்னு தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 130 இஸ் மை ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். எஸ், சூப்பர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். எப்படி? இப்போ 9999 இன்ட்டு 1/99 இன்ட்டு 1/9. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9 is 9, 1111. அகெயின் நீங்கள் 11 டேபிள் போட்டிங்கன்னா இங்கே 9, இங்கே 1 0 1. இப்போ 101/9 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இதை டிவைட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், டெசிமலில் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ராக்சிமேட்டாக எப்படி கொண்டு போங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை 9999 இந்த வேல்யூவை நான் 10,000 அப்படின்னு எழுதிக்கிறேன் நியரஸ்ட் வேல்யூவாக. இந்த 99 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ 1/100. இந்த 9 1/10 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 10. ஸோ மை ஆன்சர் இஸ் 10க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 11. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் 10 9s are 90. ஸோ 11 9s are 99. மிச்சம் 2 இருக்கும். ஓகேவா? 99 2. ஸோ 20 பாயிண்ட்டு 9 டேபிள் போட்டிங்கன்னா 2 9s are 18. அகெயின் 2. ஸோ 11.222ன்னு வரும். ஸோ அப்போ 11.222னா இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ தானே 11. அதனால் 11 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக போட்டு டைம் சேவ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் அப்படியே சால்வ் பண்ணுவேன்றது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவை கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் எனக்கான ஆன்சர். அந்த ஆன்சரை கரெக்டாக நான் டிக் பண்ணால் போதும். ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும், டேபிள்ஸில் நான் மாஸ்டர், இது எதுவுமே ஆன்சர் கீ வேல்யூ பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தேவை ஆன்சர். ஸோ அதனால் இந்த ஆன்சரை நம்ம எப்படி கொண்டு வந்தோன்றதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் என்ன? 5998 டிவைடட் பை 9.98 ப்ளஸ் 670.99 மைனஸ் 139.99. ஸோ கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 5998 நான் 6000 அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைட் பை, ஸோ டிவைட் பை 9.98 நான் 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 670.99 617 எழுதிக்கிறேன். மைனஸ் 139.99 114 எழுதிக்கிறேன். இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 600 ப்ளஸ் 670 மைனஸ் 140 என்ன வரும்? 530. 530. ஸோ மை ஆன்சர் இஸ் 1130. ஸோ மை ஆன்சர் இஸ் 1130. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருங்க. ஸோ நம்மக்கிட்ட வீடியோ கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கோர்ஸோடைய டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ரெகுலராக எல்லா எக்ஸாமுக்கும், ஓகேவா, எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கான்செப்ட் ஓரியன்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துடும். தென் என்னென்ன எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வருதுன்ற இன்டிமேஷனும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.